Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Falooda. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்ல 1 டீஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க. ஜெலட்டின் இல்லனா சைனா கிராஸ் agar agar இதுவும் எடுத்துக்கலாம். இதுல 1/4 கப் சூடான தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10 minutes நல்லா சோக் ஆகட்டும். இப்போ ஒரு panல 1/2 கப் சர்க்கரை 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இத நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க ஜெலட்டினை சேர்த்துக்கலாம். இத சேர்த்துட்டு இந்த ஜெலட்டின் நல்லா கரையிற வரைக்கும் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜெலட்டின் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன 2 கப் எடுத்துர்க்கேன். இதல ரெண்டா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு green கலர் அதுக்கு அப்புறமா pink கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையுமே கலந்து வச்சிடலாம். இது ஃப்ரிட்ஜில் ஒரு 30 minutes அப்படியே செட் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இப்போ 30 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கட் பண்ணியும் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்பூனில் எடுத்து அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபலூடா சேவ் சேர்த்துக்கோங்க. ஃபலூடா சேவ் இல்லை அப்படின்னா வெர்மிசெல்லி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா சேமியாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 minutesலேயே இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடும். இந்த மாதிரி வந்ததும் இதை வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சூடானதுக்கு அப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 minutes வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ். சப்ஜா சீட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 10 minutes மட்டும் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. இது 10 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாஸில் நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் யூஸ் பண்ணி லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரோஸ் சிரப் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ். அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க ஃபலூடா சேவ். அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஜெல்லி க்ரீன் கலர் ஜெல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் சப்ஜா சீட்ஸ், அப்புறமா ஃபலூடா சேவ், திரும்பவும் ஜெல்லி, அப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. பால் முக்கால்வாசி தான் இருக்கணும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. வெனிலா ஐஸ்கிரீம் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.